சொல்லுங்க தம்பி. வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க. நான் எல்லாமே நான் பேசி வந்திருந்தேன். நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ஆரம்பிக்கலாங்களா? நிச்சயதார்த்தம் ஆகி தான் ஒன்று ஒன்றா நாங்கள் கேள்விப்பட்டோம். பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை. வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டு என்னை திமிரா பேசுது. ஆச்சு கேட்காத கேள்விலாம் கேட்குது மேடம். எங்கள் அக்கா ஒரு நாத்தனாரே கேட்டாங்க. எங்கள் அக்கா ஒரு நாத்தனாரே கட்டிங் பண்ண சொல்லிச்சேன். கட்டிங் பண்ண சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அவனை. இந்த பொண்ணு எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இனிமேல் பார்த்து பழகணும் பேசினாங்க. இந்த பொண்ணு கட்டிங் பண்ண சொல்லிச்சு. அது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நிகிதா, சத்தியமா சொல்றேன், தம்பி மாதிரின்னு தான் சொன்னேன். சத்தியமா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசின்னு உங்களை சந்தேகப்பட்டுதா? சந்தேகப்படுச்சு. என்ன கொடுமை சரவணன். போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா போயிட்டு பிரிஞ்சு காசு நிச்சயதார்த்த செலவுக்கு 20,000 ரூபாய் ஆயிடுச்சு, 30,000 ரூபாய் ஆயிடுச்சு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகிட்டு திருப்ப குழந்தை யாருக்கு வந்துச்சு யாருக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எங்க இல்ல. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை பிறந்து எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு குழந்தை பிறந்து மேடம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. போன மாசம் இதே மாசத்துல சண்டே ஆயிடுச்சு மேடம். ஸ்டேஷன் மூலமா பிரிச்சு விட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்றான். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஒரு வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு கூட தொடர்பு எதுவுமே இல்லை மேடம். டெஸ்ட் எவ்வளோ எடுத்து பார்த்தோம். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு நாள் பழகினீங்க? 3ஆம் மாசம் பார்த்தாங்க மேடம். வீட்டுல 3ஆம் மாசம் இருந்து பழகம் மேடம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் கூட்டு போயிடும் மேடம். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பீச்சுக்கு சினிமாக்கெல்லாம் கூட்டு போயிடும் மேடம். வெளியூர்லாம் போய் தங்கிருக்கீங்க? வெளியூர் தான் மேடம். அப்புறம் நம்ம தப்பான போனோம் இல்லை மேடம். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது? நம்மளுக்கு தெரியாது மேடம். சீனிவாசன் நல்ல பேரை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். ஒரு பொண்ணு அப்படி சும்மா சொல்லுமா? அவன் வாய் தந்தா போய் தான் மேடம். நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க பார்த்ததே இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. பக்கத்துல பொண்ணு இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாது மேடம். இந்த பொண்ணு நிச்சயம் நீங்க தான் போட்டோ எடுத்து காமிச்சாங்க. பூ வைக்க போகும்போது போட்டோ எடுத்து காமிச்சாங்க. அப்பதான் பார்த்தேன். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. பொண்ணு நம்பர் கேட்டாங்க, நம்பர் கொடுத்தேன். அது பேசினே இருக்கும்போது ஒரு வாரம் போட்டு நான் செல்போன் வாங்கி கொடுத்தேன். செல்லு கேட்டாங்க, செல்லு வாங்கி கொடுத்தேன். பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பையன். நான் அது அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசை வச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபோன் பண்ணியிருப்பேன். சும்மா ஃபோன் பண்ணி அதுவும் பேசுவேன், நானும் பேசுவேன் மேடம். நான் வாங்கி கொடுத்த செல்போன்லையா 4-5 ஃபோன் நம்பரு பசங்க நம்பரை வச்சுருக்கு. அவங்கள பசங்க நம்பரை. கதை இப்படி போகுதா? நான் எங்கன்னா லாங்கில் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசினே இருக்கும்போது நான் கிட்ட வந்து செல்லு ஆஃப் பண்ணேன். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்து ஏதா இருந்தீங்கன்னு தெரியாது. உனக்கு நான் ஒருத்த வந்துட்டேன், எனக்கு நீ ஒருத்தி வந்துட்டேன். நான் உன் மேலே தான் நான் பாசமாகறேன். இதுல தம்பி மாதிரி வேற. தம்பி இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணுவானா? நான் இப்ப சொன்ன தம்பி மாதிரின்னு. நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் பண்ணல? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பான முறையில நடந்துக்கல? இல்லை இல்லை இல்லை. பையன் கூட வெளியெல்லாம் போவியா? நான் போனேன், பீச்சுக்கு போனேன், சினிமா போவேன். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அவங்க வீட்டுல அந்த பொண்ணை கேட்டாங்க, அந்த பையனை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நிகிதா, சத்தியமா சொல்றேன், தம்பி மாதிரின்னு தான் சொன்னேன். சத்தியமா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். அப்புறம் உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமா, வருவார். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. இல்ல தங்கச்சி வேலைக்கு போகுது, இது என் தங்கச்சி ஸ்கூல் போவோம். நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க? ஆமா. இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன நீ? எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சண்டாவே வீட்டுல இருந்தேன். குழந்தை நின்றதே எனக்கு தெரியாது. எனக்கு 8 மாசம் கழிச்சா குழந்தை நின்றதே தெரியும். 8 மாசம் ஆனப்போ குழந்தை இருக்கு வயத்துல தெரிஞ்சப்ப அவங்க வீட்டுல போய் சொன்னீங்களா? சொன்னாங்க. அதானே உலக வழக்கம். குழந்தை பிறந்ததும் சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எவ்வளவுக்கோ பிறந்த குழந்தை ஏன் என் பிள்ளை இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? என் பொண்ணுக்கு அப்பா வேணும்.
என்ன 4 பேர் என்ன தப்பா பேசுறாங்க வீட்டான. நீ ஒழுங்கா இருந்தாதான் இன்னொருத்தவங்க தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு திட்டுறாங்க. அந்த குழந்தைய கூட விக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கட்டுமா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? நான் பச்சிருந்தா தெரியாதுங்க. என்ன கொடுமை சரவணன். உண்மையை சொல்லு. உனக்கு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானா? வேற ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் கிடையாது? இல்ல, யாரும் எனக்கு இல்ல. இல்லை இல்லை இல்லை. அந்த பையனை கூப்பிடுறேன். அந்த பையன் தான் உன் குழந்தைக்கு அப்பான்னா உறுதியா பேசுவியா அந்த பையன்கிட்ட? நான் பேசுறேங்க. இது சூப்பர். நிச்சயம் பண்ணி எவ்வளவு நாள் பழகிட்டு இருந்தீங்க? அதான் 9ஆம் மாதம் மட்டும் பழகிருந்தேன் மேடம். குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. தீபாவளிக்கு முன்னாடி பிரிஞ்சீங்களா இல்லையா? பிரிஞ்சுட்டீங்க. தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்தது? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எனக்கு இல்ல மேம். அவங்கன்னா இவங்க தான் எனக்கு கூட இருந்தது. தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. நான் வண்டியா கேட்பேன். போடா நான் ஒரு நடிகை. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். நான் யாரையும் முட்டாளாக்கல. அப்புறம் 13 மாசம் வயதுல குழந்தைய வச்சுட்டு இருந்தியா நீ? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. அப்புறம் போய் பேசக்கூடாது. தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. உனக்கு ஹெல்ப் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். அப்ப உண்மையை பேசு. போய் சொல்லி எந்த வாழ்க்கையும் வாழ முடியாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? யாருக்குள்ள பேச இவர் தவிர. அப்ப எப்படிமா 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு குழந்தைய சோம்பியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மேடம் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்த ரிப்போர்ட் கார்டு கூட நான் எடுத்து காமிக்கிறேன். உண்மையை சொல்றதுதான்மா உனக்கு நல்லது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. நானே தான் விருப்பப்பட்டு போனேன். யாரு? நான் இவர் கூட தவிர வேற யாரு கூடயும் நான் போல. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. இந்த பத்திரம் எழுதினதுக்கு அப்புறம் அவர் பேசியிருக்கியா அவர்கிட்ட? இது என்னன்னு எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதல? கையெழுத்து வாங்கினாங்க, ஆனா எழுத எனக்கு எல்லாம் கொடுக்கல. இதற்கு இது பதில் இல்லையே. அதுக்கப்புறம் நீ அவரை பார்க்கல? பார்த்தேன், வீட்டானதான் இருந்தாங்க. இல்ல அவரோட பழகல? இல்ல இல்லை இல்லை இல்லை. 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. 12 மாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் அவர் கூட தான், இந்த வேற யாரு கூடயும் நான் இல்ல. அப்ப எப்படிமா 12 மாசம் வயசுல குழந்தை வச்சுட்டு இருந்த? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் நீ தப்பான பொண்ணுன்னு சொல்லல, பொய்ய சொல்லாத என்னதான் சொல்றேன். நான் போய் சொல்லல மேம். ரெண்டாம் மாசம் தான் குழந்தை நின்றது மேம். சரி, 2வது மாசம் குழந்தை நின்னது சொல்றல, 2வது மாசம் யாரோட இருந்த நீ? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.